நேத்து வந்து இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம் அப்படிங்கிறது. சோ இன்னைக்கு வந்து கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் அப்படிங்கிறது. ஓகே, சோ நேத்து பார்த்ததுல வந்து நமக்கு இந்த எஸ்பிஐ வந்து ஓம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறது எந்த இயர் கொண்டு வந்திருப்பாங்க? எஸ்பிஐ வந்து குறை தீர்ப்பாயம் அப்படிங்கறத எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 1995 1995ல கொண்டு வந்திருப்பாங்க பார்த்திருப்போம். சோ ஃபெமா ஆக்ட் எந்த வருஷம்? ஃபெமா ஆக்ட் 1999. எஸ் 1999ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்பிஐ எப்ப நேஷனலைஸ் ஆச்சு? 1949 ஜான்வரி 1ல ஆயிருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் நம்ம நேத்து பார்த்திருக்கோம். இப்ப கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 டைப்பா கொடுத்திருக்காங்க. சோ இதுல கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், சோ அதோட அந்த மெஷர்மெண்ட்டை பொறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன முறைகள் அப்படின்னா வங்கி விகித கொள்கை, சோ வெளிச்சந்தை, அதுக்கப்புறம் மாறும் குறைந்த அளவு வங்கி ரொக்க இருப்பு விகிதம். சோ இது எல்லாமே நமக்கு இதுக்கு கீழே வரக்கூடியது. அந்த பேங்க் ரேட் பாலிசி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும், அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். சோ இதை பொறுத்த வரைக்கும் கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கை, நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடன், நெக்ஸ்ட் வந்து அதை நெறிப்படுத்துறது, விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல். சோ இந்த மாதிரி வகைகள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க 2 டைப்பா. ஓகே, சோ அதாவது இந்த கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படிங்கிறது இது பொறுத்த வரைக்கும் ஜெனரலா இருக்கக்கூடியது. ஓகேவா? ஜெனரல், குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குவான்டிடேட்டிவ். சோ இது பாத்தீங்க அப்படின்னா செலக்டிவ். அப்போ இது வந்து குவாலிட்டேட்டிவ். சோ இது வந்து அளவை பொறுத்தது குவாண்டிட்டி, இது தன்மையை பொறுத்தது, குவாலிட்டியை பொறுத்தது. அப்ப இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா பேங்க் ரேட் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவாங்க. சோ அடுத்தது பார்த்தோம்னா வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இங்க பார்த்தோம் அப்படின்னா ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். ஸோ அந்த கிரெடிட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கறது. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. நெறிமுறை தூண்டல் அப்படின்னா மாரல் சுவேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? மாரல் சுவேஷன் அப்படிங்கிறது தான் நெறிமுறை தூண்டல். அப்புறம் விளம்பரப்படுத்துதல் அப்படிங்கிறது பப்ளிசிட்டி. ஸோ நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறது ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் கிரெடிட். நெக்ஸ்ட் வந்து விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல் அப்படிங்கிறது மார்ஜினல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாம் தான் நமக்கு இந்த கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் தான் சொல்லக்கூடியது. இதை பத்தி தான் இனிமேல் வந்து டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. இப்ப நமக்கு கடன் கட்டுப்பாட்டு முறைகள் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 34ல கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சு ஆர்பிஐ? April 1935. ஏப்ரல் 1 1935ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ அப்ப 1949ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அது நேஷனலைஸ் ஆயிருக்கும். அண்ட் வங்கி நெறிமுறை சட்டம் இதோட அடிப்படையில தான் நமக்கு சட்டப்படியான ஏற்பு அப்படிங்கிறது ஒரு லீகலா எல்லாமே பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படிங்கிறத வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அதோட அளவை பொறுத்தது. அப்ப அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ரேட் பாலிசி அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப இந்த வங்கி விகித கொள்கை பேங்க் ரேட் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தள்ளுபடி விகித கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரிசர்வ் பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ ரேஷியோல அந்த முதல்நிலை மாற்று சீட்டு அப்புறம் பிணையங்கள் இப்ப ஏதாவது வந்து நம்ம ஷூரிட்டி வச்சு இது பண்றோமோ அதை பொறுத்து அவங்க வந்து தள்ளுபடி செய்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த விகித கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காமனா பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஏதாச்சும் நமக்கு இந்த நம்ம எடுக்கிற அமௌண்ட் இல்லைன்னா லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு தள்ளுபடி பண்ணி கொடுக்குறாங்களே, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்ப இதுதான் வந்து நம்ம தள்ளுபடி விகித கொள்கை, டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இந்த ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது இன்ஃபிளேஷன் இருக்கக்கூடிய டைம்ல இந்த பேங்க் ரேட் அப்படிங்கிறது நம்ம மைய வங்கியின் தள்ளுபடி விகிதம் அதிகரிக்கப்படுவதால் நடப்பு வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டு கடன் அளவு குறைக்கப்படுது. சோ அப்ப இவங்க இந்த டைம்ல
நம்ம இப்போ இன்ஃப்ளேஷன் ஏதாச்சும் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த டைம்ல இவங்களோட தள்ளுபடி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகரிச்சுச்சு அப்படின்னா வட்டி விகிதமும் இன்க்ரீஸ் ஆகும். கடன் அளவு என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகுது. சோ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சில டைம்ல வந்து கடன் வாங்குறத வந்து கம்மி பண்ணணும். ஓகேவா? இப்ப வந்து நம்ம அமௌண்ட் அப்படிங்கிறது நெறைய புழங்குச்சு அப்படின்னா, நெறைய கடன் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஐ மீன் அந்த கடன் வாங்குற அளவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து இந்த வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. ஓகேவா? தள்ளுபடியை அதிகரிக்கிறாங்க. வட்டி விகிதமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப வட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம லோன் எடுக்கிறதுக்கு வந்து யோசிப்போம் இல்லையா? சோ அதுதான். இது எல்லாமே இன்ஃப்ளேஷன் டைம் பீரியட்ல நடக்கும். இதுவே டீஃப்ளேஷன் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்மறையா வங்கி தள்ளுபடி விகிதம் அப்படிங்கிறது குறைக்கப்படுது. சோ இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இங்க கம்மி ஆகுது. அப்போ இந்த வட்டி விகிதம் தள்ளுபடி விகிதம் கம்மியாச்சு அப்படின்னா, டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாச்சுன்னா வட்டி விகிதமும் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். அப்போ இந்த நாள் உந்தப்பட்டு நிறைய கடன்கள் அப்படிங்கிறது உருவாகுது. லோன் அப்படிங்கிறது நிறைய வாங்குறாங்க. இதனால் கடன் பண அளிப்பு அதிகரித்து பண வாட்டம் அப்படிங்கிறது சரி செய்யப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ அப்ப கடன் வாங்குறப்ப என்ன ஆகும்? எகெயின் மக்களோட கையில வந்து நிறைய மணி அப்படிங்கிறது சப்ளை ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த டீஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து சரி செய்யப்படும். சோ அப்ப இதுதான் வந்து பேங்க் ரேட் பாலிசி. அப்போ பேங்க் ரேட் பாலிசி அப்படிங்கிறது அந்த தள்ளுபடி பண்றது. சோ அதை வந்து 2 டைப்பா இருக்கு. ஒண்ணு வந்து இன்ஃப்ளேஷன் டைம்ல என்ன பண்றாங்க, டீஃப்ளேஷன் டைம்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் பார்த்தோம்னா ஒரு குறுகிய அளவில் பார்க்கும் பொழுது மைய வங்கியானது பொது சந்தையில் அரசின் கடன் பத்திரங்களை வெளியிடுவதும் திரும்ப பெறுவதும் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு குறுகிய பார்வையில ஒரு நேரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன பண்றாங்க, சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மணி மார்க்கெட். ஸோ அந்த பண சந்தையில வந்து அந்த நம்ம வாங்கின அந்த கடன் பத்திரிகைகளை வந்து வெளியிடுறது, திரும்ப பெறுறது, இந்த மாதிரியான ஒர்க் மட்டும் தான் பண்றாங்க. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் ப்ராடா பாக்குறோம் அப்படின்னா என்ன பண்றாங்க, மைய வங்கி அரசின் கடன் பத்திரங்களை மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்களோட அந்த பத்திரங்களை கூட விற்பனை செய்கிறது, திரும்ப பெறுறது, இந்த மாதிரி ஒர்க்கையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்னா இதுதான். நம்ம ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல நேரோவா பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் நமக்கு சேல் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கும். சேல் பண்றது, ரிட்டர்ன் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு சைக்கிள் அங்க இருக்கும். கொஞ்சம் ப்ராடா பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்டோடது மட்டும் கிடையாது, பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸோட ஒரு எலிஜிபிள் இருக்கக்கூடிய அந்த பத்திரங்களை கூட அவங்க வந்து விற்பனை பண்றது, திரும்ப பெறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்றாங்க. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சோ இதுலதான் நமக்கு வந்து இந்த ரொக்க இருப்பு விகிதம் அப்படிங்கிறது. இப்ப வணிக வங்கிகள்கிட்ட வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வைப்புகள், சோ டெபாசிட் பண்றாங்க அண்ட் டைம்லி டெபாசிட், பிக்சட் டெபாசிட் எல்லாம் பண்றோம். அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டை மைய வங்கியில் இருப்பாக வைக்க வேண்டும். சோ அப்ப இவங்க என்ன பண்ணாலும் என்ன இப்ப வந்து நமக்கு வந்து பேங்க் எப்பவுமே 20% வந்து கையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இது மைய வங்கி சட்டத்தின்படி பின்பற்ற வேண்டியது. சோ அவங்க கிட்ட இருக்கணும், அதுதான் ரூல். அப்ப இததான் என்னன்னு சொல்றாங்க, ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது இதுதான். சோ அவங்க கிட்ட எவ்வளவு பர்சன்டேஜ், ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பர்சன்டேஜ் அவங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப இந்த ரொக்க இருப்பு விகிதத்துக்கும் வணிக வங்கிகள் வழங்கும் கடன் அளவிற்கும் எதிர்மறை தொடர்பு அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து அந்த ப்ரொபோர்ஷனல் டு அப்படிங்கிறது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்போ வணிக வங்கிகளிடம் கூடுதலான பணம் உள்ள சூழ்நிலையில் அவைகள் தேவைக்கு அதிகமான கடன் பணத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க கிட்ட தேவைக்கு அதிகமா பணம் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, லோன் வந்து அதிகமா கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், ஒரு எக்கனாமில ஒரு விரும்பத்தகாத விளைவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனாலதான் என்ன பண்றாங்க, வங்கி வந்து இந்த மாதிரி டைம்ஸ்ல அந்த ரொக்க இருப்பு விகிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அதிகமா இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லோன் கொடுக்கறத கம்மி பண்ணிப்பாங்க கமர்ஷியல் பேங்க்ஸ். சோ இந்த மாதிரி அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆக்ட் ஆகி அந்த எக்கனாமி அப்படிங்கறத கரெக்டா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ டீஃப்ளேஷன் ஆகுது. இப்போ டீஃப்ளேஷனுக்கு அப்புறமா பணவாட்டத்துக்கு பின்னாடி பொருளாதாரம் மீட்சி பெறணும் அப்படின்னா அதிக கடன் கொடுக்கணும். சோ நம்ம மேலேயே பார்த்திருப்போம். அதனாலதான் தள்ளுபடி குறைக்கிறாங்க, வட்டி குறைக்கிறாங்க. அப்ப மக்கள் அதிகமா லோன் வாங்குவாங்க, மணி சப்ளை அப்படிங்கிறது அதிகமாகுது. சோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க.
டீஃப்ளேஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நம்மளோட எக்கனாமி அப்படிங்கிறது திருப்பி பழைய நிலைமைக்கு வரணும்னா அதிக கடன் வந்து கொடுக்கணும். அப்ப அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டீஃப்ளேஷன் இருக்கு. ஸோ கொஞ்சம் மணி சப்ளை அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். அப்ப மைய வங்கி என்ன பண்ணுது, அந்த ரேஷியோ அப்படிங்கிறத கம்மி பண்றாங்க. ஓகேவா? அவங்க இப்ப நீங்க கையில வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 15% வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த டைம்ல நீங்க 10% வச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட என்ன பண்ணுவாங்க, கடனா மக்களுக்கு குடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி குடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரியாவும் நமக்கு சரி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையோட ஒரு முக்கிய கருவி. சோ ஒரு மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ இதை ஃபர்ஸ்டா யார் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம கீன்ஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்ப அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் சோ இதை வந்து ஃபர்ஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் ஸ்டாச்சுட்டரி அந்த லிக்விடிட்டி ரேஷியோ ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்றாங்க. அப்ப ரொக்க இருப்பு விகிதம் 6%, சட்டப்பூர்வ நேர்மை இருப்பு விகிதம் 20%. ஓகேவா? இப்போ வந்து ஒருத்தர் 1000 ரூபாய் டெபாசிட் பண்றாரு. அப்போ அவருக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது 60% கிடைக்குது. அந்த 1000த்துல 6%ங்கிற மாதிரி. அப்ப எஸ்எல்ஆர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 20%, 200 ரூபா. அப்ப மீதி என்ன ஆகுது, 740 ரூபா அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஒரு தனிநபருக்கான பகிர்வு அல்லது நிறுவனங்களுக்காக கடன்கள். ஓகேவா? அந்த அமௌண்ட் போக அவங்க வந்து அந்த ரிசர்வ் பேங்க் சொன்னா அந்த அவங்க இவ்வளவு அமௌண்ட் நீங்க வச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை மட்டும் கையில வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட வந்து என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் லோனா கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ இதுதான் இந்த கான்செப்ட் வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது. இப்ப எஸ்எல்ஆர் சட்டப்படியான நீர்மை விகிதம் அப்படிங்கிறது. சோ ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. சோ இதை பொறுத்த வரைக்கும் சட்டப்படியான விகிதமான இதில் வங்கிகள் தன்னகத்தை எப்போதும் வைத்திருக்க வேண்டிய ரொக்கம், தங்கம், ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் சோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு நீர்மை தன்மை கொண்ட சொத்துக்கள். சோ எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா கையில தான் வச்சிருக்காங்க. அப்ப இது கேட்பு வைப்பு, கால வைப்பு. சோ இங்கேயே வந்து டைம்லி டெபாசிட், பிக்சட் டெபாசிட் சோ இந்த மாதிரியான பொறுப்புகள்ல ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டுக்குள்ள இருக்கணும். இதுவுமே வந்து அந்த ரிசர்வ் பேங்க் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்றாங்களோ அதுக்குள்ள இருக்கணும். மீதி இருக்கிறத வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதையுமே வந்து லோனா ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். சோ இவ்வளவு நேரம் வந்து குவான்டிட்டி அப்படிங்கறத பார்த்தோம். சோ இது வந்து குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது கடனோட தன்மையை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது. அப்போ கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை அல்லது தெரிந்தெடுத்த கடன் கட்டுப்பாட்டு முறை. சோ இந்த செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தெரிந்தெடுத்த துறைகள்ல தொழில்கள், வணிகங்கள் அல்லது பயன்களில் மற்றும் கடன் கட்டுப்பாட்டினை கொண்டு வருவது. சோ இப்ப நம்ம வந்து செலக்டிவா எடுக்கிறோம். ஓகேவா? நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இல்லைன்னா ஒரு பிசினஸ் சோ இந்த இடங்கள்ல வந்து கடனை வந்து கட்டுப்படுத்துறோம். சோ கண்ட்ரோல் பண்றோம். அப்ப இந்த முறையில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிக அளவுல எதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த கடன் பங்கீடு, ஷேர் பண்றது, அதுக்கப்புறம் டைரக்ட் ஆக்ஷன். சோ மேல பார்த்தோம் இல்லையா, எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது, அப்புறம் வந்து பப்ளிசிட்டி பண்றது, அப்புறம் வந்து இப்போ கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடிய லோனை வந்து ரெகுலேட் பண்றது. ஸோ ஈட்டு கடன்களின் விளிம்பு நிலை தொகையை மாற்றுதல். ஸோ ரெகுலேட்டிங் த மார்ஜினல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இவங்க இந்த டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். ஸோ இது வந்து ஒரு பழமையான கடன் கட்டுப்பாட்டு முறைன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்டா 18th செஞ்சுரியில இங்கிலாந்தோட சென்ட்ரல் பேங்கான இங்கிலாந்து பேங்க் ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையை பயன்படுத்தி இருப்பாங்க. இதுல கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய கடன்கள் அப்படிங்கிறது நிறைய நோக்கங்களுக்காக கொடுக்குறாங்க. அப்ப நாட்டோட பண அளிப்பு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த கடன்கள் எந்த நோக்கங்களுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது போடுறாங்க. சோ அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஓகே அப்ப அதுல வந்து தேவையில்லாததெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கட் பண்றாங்க. சோ இது வந்து ஒரு மெத்தடா ஃபாலோ பண்ணுவாங்க கடனை வந்து கம்மி பண்றது. அப்ப இதுல வந்து 2 டைப் சொல்றாங்க. ஒண்ணு வந்து மாறும் தொகுப்பு வரையறை, வேரியபிள் போர்ட்போலியோ அப்படிங்கிறது. இன்னொன்னு மாறும் மூலதன சொத்து விகிதம், சோ வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோ அப்படிங்கிறது. சோ இப்ப மாறும் தொகுப்பு வரையறை அந்த வேரியபிள்
போர்ட்போலியோ சீலிங் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இதில் ஒவ்வொரு வணிக வங்கியும் எவ்வளவு அதிக அளவு கடனும் முன்பணமும் கொடுக்கலாம் என்பதை மைய வங்கி வரையறுப்பது. சோ இதுல என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்கும் எவ்வளவு கடன் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து சொல்லுவாங்க. ஐ மீன் நம்ம ஆர்பிஐ இருக்காங்களே, சோ அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாதிரிதான் இவங்க வந்து கடன் அப்படிங்கறத கொடுக்கணும். அதே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மாறும் மூலதன சொத்து விகிதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வணிக வங்கிகள் தங்களது சொத்து மதிப்பில் எந்த அளவு மூலதனமா வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத மைய வங்கி சொல்றது. அப்போ தொகுப்பு வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா வேரியபிள் போர்ட்போலியோன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு கடனும் முன்பணமும் கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லக்கூடியது. சோ அதுவே மூலதன சொத்து விவரம் கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு வந்து உங்ககிட்ட அமௌண்ட் வந்து கேபிட்டலா வச்சுக்கலாம் அப்படிங்கறத அதையுமே கமர்ஷியல் பேங்க்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. சோ இதுதான் வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோ அப்படிங்கிறது. ஓகேவா? சோ வேரியபிள் போர்ட்போலியோனா கடன் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது, கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு மூலதனமா உங்ககிட்ட வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் ஆக்ஷன். சோ டைரக்ட் ஆக்ஷன் டே எப்போ? 22 டிசம்பர் 22. அது வந்து மீட்பு தினம். எஸ், ஆகஸ்ட் 16 1936. 46 46 எஸ். காந்தி வந்து எங்க இருப்பாரு அந்த டைம்ல? இல்லையா? புரியலையா? சோ மீட்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா அனௌன்ஸ் பண்ணுவாரு இல்லையா? சோ மீட்பு தினம் எதுக்காக ஜின்னா அனௌன்ஸ் பண்றாரு? டே ஆஃப் டெலிவரன்ஸ். வெளியே வந்திருக்கும். அதேதான். அந்த லில்லித்கோ என்ன பண்ணுவாரு, செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து இந்தியாவை வந்து ஈடுபடுத்துவா. அவங்க கிட்ட இந்தியன்ஸோட பெர்மிஷன் கேட்காமலே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுக்கு எகெயின்ஸ்டா ஐஎன்சி என்ன பண்ணிருப்பாங்க, பதவியெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்க. அப்ப ஜின்னா என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு மீட்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 22 1939 வந்து சொல்றாரு. ஓகேவா? சோ இதான் மீட்பு தினம். இதுவே வந்து ஆக்ஷன் டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படிங்கிறது எப்போ? நேரடி நடவடிக்கை நாளாக்கா? அதேதான், நேரடி. அதான் நீங்க திடீர்னு கேட்டதே நாங்க மறந்துட்டோம். ஓகே. சோ நேரடி நடவடிக்கை பாலிட்டில எதுனா வரும் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, நீ பாலிட்டி போயிட்டியா? ஓகே சரி. ஓகே, அப்ப அந்த டைம் வந்து என்ன நடந்துச்சு? காந்தி வந்து என்ன பண்ணாரு? காந்தி வந்து எங்க இருந்தாரு? எதனால அதை வந்து நேரடி நடவடிக்கை நாள்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க? அதையுமே யாருதான் அனௌன்ஸ் பண்ணாங்க? ஆகஸ்ட் 16 1946 ஜின்னா தான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. சோ எதனால அப்படின்னா இந்த காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினரை வந்து நியமிச்சிருப்பாங்க அவங்க இதுல. சோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையில சில கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. அப்போ நான் மட்டும்தான் முஸ்லீமோட பிரதிநிதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து அவங்களோட ஆதரவை வந்து விலக்கிப்பாங்க. ஐஎன்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ இததான் ஜின்னா வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த தினத்துலதான் அந்த போராட்டங்கள் கடையெடுப்புகள் எல்லாம் நடந்திருக்கும். சோ நவகாளி அப்படிங்கிறது ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ இந்த டைம்ல தான் காந்தி வந்து அந்த பேலிகாத்தா அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனது திடீர்னு ஷார்ட்கட்டா போடுறீங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது, சொல்லுங்க. கல்கத்தாவான்னு கேட்டேன் சிஸ்டர். கல்கத்தா. ஐயோ, கல்கத்தாவேதான். காலையில இப்படிதான் ஷார்ட்கட்டு கேக்குறதுக்கு எஸ்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டிருந்தாங்க. கடவுளே என்னன்னு சொல்லுங்க. ஓகே சரி. அப்போ சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேரடி நடவடிக்கை என்பது பின்வருவனாச்சு. அப்ப இங்க வந்து டைரக்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் பேங்க் அப்போ வணிக வங்கிகள் தள்ளுபடிக்காக கொண்டு வரும் மாற்றுச்சீட்டு உள்ளிட்ட அனைத்து பிணையங்களையும் ஒட்டுமொத்தமாக மைய வங்கி மறுப்பது. சோ இததான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா
இந்த டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? டைரக்டா என்ன பண்ணிடுறாங்க, எல்லா என்ன ஒரு ஷூரிட்டி கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. இல்ல எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே சொல்லிடுறாங்க. அப்ப இப்படி சொல்லும் போதும் அந்த கடன் அளவு அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படுது. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மூலதனத்தையும் இருப்புகளையும் தாண்டி மொத்த கடன் அளவை கொண்டுள்ள வணிக வங்கிக்கு வேண்டப்படும் நிதி ஒதுக்கீட்டை மைய வங்கி மறுக்கிறது. அப்போ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய அந்த மூலதனம் அப்படிங்கிறது, கேபிட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. சோ அது போக நிறைய கேஷ் அப்படிங்கிறதும் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இதை பொறுத்து அவங்களுக்கு இப்போ ரிசர்வ் பேங்க் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பேங்குக்கும் அவங்களும் வந்து அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இவங்க எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, அந்த ஷேரிங் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். சோ கொடுத்தா தானே நீங்க வந்து கடன் கொடுப்பீங்க. அப்ப அந்த ஷேரிங் அப்படிங்கறத உங்களுக்கு ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்லிடுறாங்க. இதன் மூலமும் அந்த லோன் கொடுக்கறது அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகுது. சோ மாற்று சீட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் திவாலாச்சுன்னா யார் அமௌண்ட் தருவாங்க? ஆர்பிஐயா இல்ல அந்த பேங்க் தருவாங்க? பேங்க் திவாலாச்சுன்னா புரியல. அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ஆர்பிஐ தருவாங்களா இல்ல அந்த பேங்க்ல இருக்கிறவங்க தருவாங்க? இல்ல, அது அந்த பேங்க் தான் வந்து பொறுப்பெடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். ஆர்பிஐ வந்து அதுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அது வந்து இப்ப பேங்க் வச்சிருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து தானே ஆர்பிஐ வந்து லைசன்ஸே கொடுக்குறாங்க. சோ அந்த அந்த பேங்க் தான் வந்து பொறுப்பேற்கும், ஆர்பிஐ வந்து பொறுப்பேற்காது. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ மாற்று சீட்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது வந்து நம்ம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பேமெண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்லையா? சோ இப்போ அந்த ரைட் அப்படிங்கிறது யாரு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே. அப்ப இங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்ப நமக்கு, சோ தள்ளுபடிக்காக கொண்டு வரும் மாற்று சீட்டு உள்ளிட்ட அனைத்து பிணையங்களையும். சோ அப்ப பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு இதுக்கு வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது. இப்போ ஒரு பேமெண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு ஷூரிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகே. சோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி மைய வங்கியில் கடன் பெறும் வணிக வங்கிகளுக்கு இயல்பான வட்டியுடன் அபராத வட்டி விகிதத்தை விதிப்பது. சோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நார்மலா இருக்கிற வட்டியை விட எக்ஸ்ட்ரா வட்டி போட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேஷ் அப்படிங்கிறது கம்மியாயிரும் இல்லையா? சோ இந்த மாதிரி பண்ணியும் அந்த கடன் கொடுக்கறத வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மெத்தட்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெறிமுறை தூண்டல், சோ மாரல் சுவேஷன் அப்படிங்கிறது. சோ இது வணிக வங்கிகளோட கடன் அளவை கட்டுப்படுத்த மைய வங்கி அடிக்கடி இந்த முறையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, அறிவுரையையும் வேண்டுகோளையும் வைப்பதன் மூலம் வணிக நெறியினை போதித்து வணிக வங்கிகள் வழங்கும் கடன்களை கட்டுப்படுத்துறாங்க. சோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த கடன் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதன் மூலமா கடன் அளவை கட்டுப்படுத்துறது. சோ அடுத்தது பப்ளிசிட்டி. சோ இந்த பப்ளிசிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த ரிசர்வ் பேங்க் வந்து அவங்க கிட்ட கடன் வழங்கும் கொள்கைகளை பொதுமக்கள்கிட்ட விளம்பரப்படுத்துவதன் மூலம் கடன் அளவை கட்டுப்படுத்துவது. ஆனால் இம்முறையின் வெற்றி மைய வங்கியால் எந்த அளவுக்கு மக்களிடம் பொது கருத்தை ஏற்படுத்த முடிகிறது என்பதை பொறுத்துதான் அமையும். சோ இது வந்து மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் மாதிரி கொண்டு வருது. சோ அவங்களோட பேங்க் பாலிசிஸ் எல்லாத்தையும் வந்து விளம்பரம் மூலமா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது. அப்ப நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றோம், சோ வட்டி எல்லாம் இந்த மாதிரி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து கிரியேட் பண்றாங்க. சோ அப்ப அதை வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்கும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, லோன் வாங்க யோசிப்பாங்க. அப்ப இந்த மாதிரியும் கடன் அளவை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கருத்தை வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான். சோ அது வந்து பீப்புளை பொறுத்துதான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல், ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட் அப்படிங்கிறது. அப்ப தவணை முறை கொள்முதல் முதலானவற்றில் நுகர்வோர் செலுத்தும் தவணை தொகையை அதிகப்படுத்துதல், தவணைகளின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் நுகர்வோர் கடன் வாங்குவதை குறைப்பது. சோ அவங்களுக்கு வந்து இப்ப வந்து நம்ம இஎம்ஐ போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நிறைய மந்த் ஒரு 1 lakh எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நீங்க ஒரு 2 வருஷமா பே பண்ணிக்கோங்க, இப்போ 24 months பே பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஓகே அப்ப லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
எடுப்போம். அதேவே வந்து இல்ல நீங்க இந்த 1 lakh வந்து 6 monthsக்குள்ள பே பண்ணணும் அப்படின்னு சொன்னா யோசிப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ஸை வந்து கொஞ்சம் நெருக்குவாங்க. அப்படி நெருக்குறதன் மூலமாவும் அந்த கடன் வாங்குறத கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சேஞ்சஸ் இன் த மார்ஜின் ரெக்யர்மெண்ட் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸ், ஈட்டு கடன்கள் மீதான விளிம்பு தொகை தேவையை மாற்றுதல். அப்ப இது வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் அமெரிக்கால தான் அதிகமா இந்த முறையை வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்துல கடன்களின் விளிம்பு நிலை தொகை தேவையை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை அந்த மைய வங்கி அப்படிங்கிறது பெற்றிருக்கு. ஓகேவா? அந்த கடன் எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த அமௌண்ட். சோ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா the Board of Governors of the Federal Reserve System has been given the power to prescribe margin requirements for the purpose of preventing an excessive. So இப்போ வந்து நீங்க கடன் வாங்குறதுக்கான அந்த இப்போ நம்ம ஒரு ரீசன் வச்சிருக்கோம், எனக்கு இந்த ரீசனுக்காக கடன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். அந்த ரீசனை பொறுத்து தான் அந்த ரீசன் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நமக்கு கடன் தருவாங்க. ஸோ அப்போ அந்த அந்த கண்ட்ரோல் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை வந்து இவங்க வந்து தேவைக்கேற்ற மாதிரி மாத்தி அமைச்சுக்கிறாங்க. இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய ஃபெடரல் பேங்க் வந்து மாத்தி அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரே நிமிஷம். அப்ப இந்த அதிகாரம் அமெரிக்காவின் 1934ஆம் ஆண்டு பிணைய பரிவர்த்தனை சட்டம், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1934க்கு கீழே அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இதுதான், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. சோ ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, இந்த சிம்பிள் தான் நிறைய டைம் பார்த்திருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி கொடுக்கிற கடன் போடுற இன்ட்ரெஸ்ட் தான் ரெப்போ மேம். கரெக்ட் இல்லையா? சோ அந்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ வந்து கடன் கொடுப்பாங்க, அந்த கடனுக்கு போடக்கூடிய வட்டியை தான் நம்ம ரெப்போ ரேட்னு சொல்றோம். சோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ல இருந்து வாங்கியிருக்கோம், அந்த கடனுக்கான வட்டி தான் மேல் ரெப்போ ரேட். எஸ், அப்போ ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க, அதுக்கான வட்டி தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. சோ நமக்கு இப்போ வந்து எவ்வளவு ரெப்போ ரேட் இருக்குது? 5.25. எஸ், 5.25% அப்படிங்கிறது ரெப்போ ரேட் வந்து இருக்குது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியும் கிராமப்புற கடனும், ஆர்பிஐ அண்ட் ரூரல் கிரெடிட். சோ இந்தியா மாதிரியான ஒரு வளரும் கண்ட்ரியில, டெவலப்பிங் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மானிட்டரி பாலிசிஸ் எல்லாத்தையும் வந்து நெறிமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது இந்த மைய வங்கி தான். பட் இதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப வந்து சர்வீஸ் செக்டார்ஸ் மட்டும்தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது கிடையாது. அப்ப சர்வீஸ் செக்டார் மட்டும்தான் வளரணும் அப்படின்னா ரூரல் ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் முதற்கொண்டு, வேளாண்மை தொழில் முதற்கொண்டு எல்லாமே வந்து வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நிறைய விஷயங்களை வந்து பண்றாங்க. அப்ப வேளாண்மை துறை நிதி இழப்புல ரிசர்வ் பேங்கோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து இவங்களோட பங்கு முக்கியத்துவம் வகிக்குது. அண்ட் ரிசர்வ் வங்கியின் பொறுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவங்க அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒன்றையே தனியா வச்சிருப்பாங்க. சோ இது மூலமா தான் வந்து அந்த வேளாண் அக்ரிகல்ச்சர் மேற்கொள்றவங்களுக்கு வந்து கடன்கள் அப்படிங்கிறது வழங்கப்படுது. அப்ப இந்த வேளாண் கடன் துறையின் பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிபுணத்துவம் பெற்ற, சோ அந்த செக்டார்ல வந்து ரொம்ப வெல் வெஸ்டா இருப்பாங்கல்ல, சோ அவங்க ஒருத்தங்களை நியமிச்சு இந்த கடன் தொடர்பான எல்லா விஷயங்களையும் வந்து ஆய்வு பண்றாங்க. அதுக்கப்புறம் மைய அரசு, மாநில அரசு, மாநில கூட்டுறவு வங்கி, இதர வங்கி, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், மற்ற பேங்க்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவங்களோட ஆலோசனைகள் எல்லாத்தையும் வந்து கேட்கிறாங்க. சோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஊரக துறைகளுக்கு தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் மூலமாக வேளாண்மை கடன் கொடுக்கிறது. சோ அதுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமா அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்லிட்டு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வர்றது யாரு அப்படின்னா நம்ம ஆர்பிஐக்கு கீழே வரும். சோ இப்போ வந்து வேளாண்மை மேம்பாட்டில் இந்திய ரிசர்வ் வங்கியின் பங்கு மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து டைரக்டா லோன் கொடுக்காம ஊரக கடன் வழங்குவதுல தேர்ச்சி பெற்ற, அதாவது ரூரல் ஏரியாக்குன்னு சொல்லிட்டு லோன் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி நமக்கு பேங்க் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான நிறுவனங்கள் மூலமா இவங்க அந்த ஃபைனான்ஸ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு கீழே ஸ்டேட்ல, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல, அதுக்கப்புறம் ரூரல் ஏரியால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டயரா இந்த கடன் அப்படிங்கறத கொடுக்குறாங்க.
அப்ப இந்திய ரிசர்வ் வங்கி பருவகால வேளாண் பணிகளுக்கும் வேளாண் பொருள் சந்தையிடலுக்கும் தொடர்பாக குறுகிய கால கடன் இல்லைன்னா பயிர்க்கடன். சோ வந்து அவங்க வந்து சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் தான் இல்லையா நமக்கு அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த செக்டார்ஸ்ல எல்லாம் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் இல்லைன்னா கிராப் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பயிர் அவங்களுக்கு போடுற பயிருக்கு ஏற்ற மாதிரியான கடன்கள் இல்லைன்னா குறுகிய கால கடன்கள் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க. அப்ப இந்த இதுக்காக மாநில கூட்டுறவு வங்கிகள் அரசு பத்திரிகைகளையும் நிலவள வங்கிகளின் கடன் பத்திரிகையையும் ஈடாக ஏற்று 15 மாத கடனை ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இதே மாதிரிதான் நிலத்தின் தரத்தை அந்த லேண்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், இரிகேஷன் ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஏதாவது அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னா மெஷின்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 15 monthsல இருந்து 5 years வரையிலான ஒரு மீடியம் டேர்ம் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்குமே வந்து இப்போ லேண்ட் மேனேஜ் பண்றதுக்கு இரிகேஷன் ஃபெசிலிட்டி அங்கே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சர்டைன் அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்குமே வந்து இவங்க லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த லோனை பார்த்தீங்க அப்படின்னா 15 monthsல இருந்து 5 yearsக்குள்ள அவங்க கட்டி முடிக்கிற மாதிரியான ஒரு லோனா கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1982க்கு அப்புறமா வேளாண் கடன் தொடர்பான அனைத்து பொறுப்புகளையும் யாரு வாங்கிட்டாங்க அப்படின்னா நபார்டு. ஸோ இந்த நபார்டு வங்கி கிட்ட போயிடுச்சு. ஸோ அப்ப இந்திய ரிசர்வ் வங்கில இருந்து நபார்டு தான் பாத்துக்கிறாங்க. அப்ப நபார்டு என்ன பண்றாங்க, இந்த ஊரக கடன் ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய லோன் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் இந்த நபார்டு தான் பாத்துக்கிறாங்க. ஸோ நபார்டு வந்து எப்போ நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? ஜூலை 12. எஸ், 1982 ஜூலை 12ல. சோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? சிவராமன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? சிவஞானம். எஸ், சிவஞானம் பிள்ளை கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சோ இவங்க வந்து அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 29. ஆந்திரா யூனிவர்சிட்டி 26ல. அண்ணா யூனிவர்சிட்டி 78ல. ஓகே. அழகப்பா யூனிவர்சிட்டி 85. ஓகே. அன்னை தெரசா யூனிவர்சிட்டி 85. ஆமா 84ல. ஓகே. ஓடியா எனக்கு ஓடி. ஓகே. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன யூனிவர்சிட்டி? அம்பேத்கர் யூனிவர்சிட்டி 97. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம். ஸோ அக்ரிகல்ச்சர் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க? எந்த ஸ்டாச்சு சொல்றாங்க? யாரோடது? ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ். இப்பதான் கேள்வியே படுறேன் சிஸ்டர். இப்பதான் கேள்வியே படுறீங்களா? ஸோ கரெக்ட். ஓகேவா? அவரே தான். யாரு அப்படின்னா நம்ம சங்கராச்சாரியா இருக்கிறார் இல்லையா. ஸோ அவரோட சிலை தான் ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல ஓம்காரேஸ்வர் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு. மத்திய பிரதேஷ்ல ஓம்காரேஸ்வர். ஸோ ஒன்னஸ் ONENES. ஸோ இதுவுமே வந்து அந்த ஒற்றுமை ஒருமைப்பாடு அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். இங்கிலீஷ்லயே பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ் வந்து யாரோடது அப்படின்னா சங்கராச்சாரியா. ஓகே. மத்திய பிரதேஷ்ல இருக்குது. ஓகே. ஸ்டாச்சு ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் யாரோடது? அம்பேத்கர். ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி ராமானுஜம். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வல்லபாய் பட்டேல். ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் திருவள்ளுவரோடது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது அந்த ஸ்டாச்சு ஆஃப் எஜுகேஷன் எங்க ஓபன் பண்ணிருப்பாங்க? எஸ், சென்னையில மெரினா கடற்கரையில தொடங்கிருப்பாங்க.
எழும்பூர்ல மெரினா மெரினா ஓகேவா. எக்மோர்ல யாரோட சிலை வச்சிருக்காங்க? நிறைய சிலை இருக்கும், முக்கியமா ஒருத்தரை பார்த்திருப்போம். எஸ், விபி சிங். ஓகேவா, விபி சிங் அவர்கள். ஆமா, மார்ஷலோட அவருக்கும் அங்கதான் வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான், அந்த இந்த சிலை கலாச்சாரம் இல்லையா. ஓகே, போற போக்குல ஆரம்பிச்சுட்டு போயிடுறாங்க, என்ன பண்றது. சரி, ஓகே. சோ அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம். அப்ப இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய உழவர்களுக்கு மத்திய கால கடன்களும் நீண்ட கால கடன்களுமே அதிகம் தேவை இருந்த போதிலும் அதுல வந்து நிறைய சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு. சோ அப்போ இந்த மாதிரி நமக்கு லாங் டேர்மா வேணும், இல்லைன்னா மீடியம் டேர்முக்கு தான் வேணும், ஷார்ட் டேர்ம் லோன் எல்லாம் வேண்டாம். இப்ப கம்மியான அமௌண்ட்னா ஷார்ட் டேர்ம்ல கொடுப்பாங்க. அப்ப அதிகமான அமௌண்ட் இருந்தாதான் வந்து லாங் டேர்ம். அப்ப அதிகமான அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாதுங்க. இவ்வகை கடன்களை அளிக்கும் ஒரே அமைப்பு ரீதியான நிறுவனம் நிலவள வங்கிகள். சோ லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி கடன்களை விவசாயத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே என்ன ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டா இருக்கல. ஓகேவா, ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா என்னன்னா, கடன்களோட தேவை மட்டும் வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்தது, லோன் அப்படிங்கிறது மட்டும் தேவைப்பட்டுச்சு. அப்ப இந்த ஒரு கேப்பை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விவசாய மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி ஆதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துலதான் பார்லிமெண்டோட ஆக்ட் பேஸ்ல நமக்கு ஜூலை 1, 1963 என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சர் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகேவா, சோ லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ அதை மாத்திட்டு பார்லிமெண்ட்ல ஒரு லாவே கொண்டு வராங்க. அந்த லாவை பேஸ் பண்ணி ஜூலை 1, 1963 வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் தொடங்கியிருக்காங்க. அப்ப இதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மத்திய நிலவள வங்கிகள், சோ அந்த லேண்ட் பேங்க் இருக்கும் இல்லையா, லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் மாநில கூட்டுறவு வங்கிகள், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், பட்டியல் வங்கிகள், ஷெட்யூல் பேங்க்ஸ், இந்த மாதிரியான தகுதி வாய்ந்த அமைப்புகளுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சோ அப்போ இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், மத்திய நிலவள வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, பட்டியல் வங்கிகள், சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க வெளியிடுற கடன் பத்திரங்களை வாங்கி அது மூலமா பினான்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். சோ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 1975. எஸ், 1975 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ரூரல் ஏரியால அந்த கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது மெயினா இவங்க தான் கொடுத்துட்டு இருப்பாங்க கிராமின் பேங்க்ஸுக்கு. அப்போ இந்திரா காந்தி அவங்களோட 20 அம்ச பொருளாதார திட்டத்துல ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல வாழக்கூடிய உழவர்கள், கைவினைஞர்களை தொடர் கடன் சூழல்ல இருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறது. சோ அவங்க வந்து நமக்கு வந்து யாரு சொல்லியிருப்பா, ஒரு இந்திய உழவன் வந்து கடன்லே பிறந்து கடன்லே வாழ்ந்து அவரோட சந்ததிக்கும் கடனே விட்டு செல்கிறார். எஸ், மால்கம் டார்லிங் வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவங்க வந்து அந்த 20 அம்ச பொருளாதார திட்டத்துல ஒரு விஷயம், அதுல வந்து இதையும் ஒரு விஷயமா வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம கடன் சுழல்ல இருந்து இவங்களை விடுவிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப இந்த காலகட்டத்துல தான் நமக்கு புதிய பொருளாதார திட்டத்தை தொடர்ந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது, வட்டார ஊரக வங்கிகள் அப்படிங்கறத 1975 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இதுக்கான மூலதனம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா இந்த டைம்லயே வருதா? எங்க போற? சாப்பிடவா? இது அந்த குக்கர் இல்ல, பால் குக்கர். சரி, இதுக்கான மூலதனம் 50% மைய அரசாலும் 15% மாநில டீ வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம். ஓகே, சோ 15% மாநில அரசாலும் 35% நடத்துகின்ற வணிக வங்கியாலும் அளிக்கப்படுது. அப்போ இந்த வங்கிகளோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உழவர்களுக்கு, சோ குறிப்பா இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோ இந்த நிலம் இல்லாம இருக்கக்கூடியவங்க, கம்மியான லேண்ட் வச்சிருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுக்கறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கம். சோ நமக்கு கலைஞர் கைவினை திட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2025. ஏப்ரல் 19, 2025. சோ இதுல வந்து எத்தனை வகையான தொழில்களுக்கு கடன் கொடுக்கறாங்க? 25 மேம். 25. சோ எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க? 3.5 lakhs. 3.5 lakhs. சோ எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கறாங்க?
அந்த வட்டி மானியம் எல்லாம் 5 25%. ஓகேவா? 25% அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எந்த ஏஜ்ல இருந்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல? 35 35க்கு மேல. ஓகே, ஸோ இது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க? ஜெயரஞ்சன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஓகே, சென்ட்ரல்ல கொண்டு வந்த ஸ்கீமோட பேர் என்ன? இதே மாதிரி விஸ்வகர்மா. விஸ்வகர்மா. ஸோ எப்ப கொண்டு வந்தாங்க? September 17, 2023. எஸ், செப்டம்பர் 17, 2023ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல எவ்வளவு தொழில்களுக்கு கடன் கொடுக்கறாங்க? 18. ஏஜுமே 18 தான். ஓகே, சோ அடுத்தது வட்டார ஊரக வங்கிகளுக்கான சலுகைகள். சோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கான சலுகைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்துல பங்கு மூலதனத்தை வழங்கிய வணிகங்கள் மேல், சோ இது தொடர்பான உதவி குறைந்த அளவாக 8.5% கடன்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வட்டார வங்கிகளுக்கு சில சலுகைகளை கொடுத்திருக்காங்க. என்ன பார்த்தோம்? இப்ப கரெக்ட் ஆயிடுச்சா? இப்போ ஒரே நிமிடம் வருகிறேன். கரெக்டா கேக்குதா? கேக்கலையா? உங்களுக்கு கரெக்டா கேக்குதா? சரி, ஒரே நிமிஷம். இப்போ கேக்குது. கேக்குதா? ஓகே டன். லோ வால்யூமா இருக்கா? ஓகே, இப்ப கரெக்டா? இப்ப நல்லா சவுண்டா கேக்குது. ஓகே, சோ அப்ப இந்த வட்டார ஊரக வங்கிகள், இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது 3% கேஷ் வச்சிருக்கணும். இப்ப நம்ம எப்படி மத்த பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ரேஷியோ அப்படிங்கிறது மறுபடியும் கேட்கலையா? மீண்டுமா? ஓகே, இப்போ சரியா இருக்கும். ஒரே நிமிஷம். இப்போ ஓகேவா? ஓகே, சரி, பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, இப்ப வந்து நம்ம எப்படி மத்த கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது இப்ப வந்து 4% அப்படிங்கறத வச்சிருப்பாங்க கரண்ட்ல. சோ அப்ப ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா 3% வந்து அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இருக்கணும். 25% பாத்தீங்க அப்படின்னா எஸ்எல்ஆரா இருக்கணும். அந்த நமக்கு வந்து அந்த லிக்விடிட்டி ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது 25% வந்து அந்த நீர்மை தன்மையோட வச்சிருக்கணும். அவங்க வந்து அந்த கேஷா வச்சிருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா எந்த நேரத்துல வேணாலும் எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயம். ஓகேவா? சோ அந்த மாதிரி வச்சிருக்க இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப நபார்டு வங்கி மூலம் இவற்றுக்கு மறுகடன்களையும் வழங்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ரீஜனல் ரூரல் பேங்குக்கு வந்து யார் மூலமா ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நபார்டு வந்து கொடுப்பாங்க. சோ இவங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நபார்டு அண்ட் இட்ஸ் ரோல் இன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். சோ வேளாண் கடனுக்கான நபார்டு வங்கியோட பங்கு என்னன்னு பார்த்தோம்னா, துவக்க காலத்திலேருந்தே மத்திய ரிசர்வ் வங்கி வேளாண்மை கடன் வழங்க ஒரு தனித்துறை அப்படிங்கறத ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிற துணை அமைப்பா இருந்திருக்கும். சோ இந்த விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்? ARDC
1963. எஸ் 1963 ஜூலை 1ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜூலை 1ல வேற என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜிஎஸ்டி. ஓகே, ஜூலை 1 2017ல. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ஆக்டும் வந்திருக்கும். சண்டிகர்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்டா. இது 2024ல இந்த பிஎன்எஸ் அதேதான் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அப்புறம் வந்து அந்த சாட்சி அதிநியம். ஸோ அது மூணும் ஜூலை 1 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. ஜூலை 1 என்ன டே? டாக்டர்ஸ் டே. எஸ், டாக்டர்ஸ் டே இல்லையா? ஸோ யாரோட பர்த்டே? சி ராய். எஸ், பிசி ராய் அவர்களோட பர்த்டே. ஓகே, அந்த என்ன என்ன ஃபுல் ஃபார்ம்? சந்திரராய். ஒரு சந்திரராய். ஓகேவா, அவர்தான். அவரோட பர்த்டே தான் ஜூலை 1 டாக்டர்ஸ் டே அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த ஜூலை 1 1963ல நமக்கு ஏஆர்டிசி அப்படிங்கிறதும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது மூலமா நமக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் இந்திய ரிசர்வ் வங்கி விவசாய முன்னேற்ற கருத்தை விரிவு செய்து கிராமப்புற முன்னேற்றத்துக்கான திட்டங்களை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்த விரிவான அடித்தளம் கொண்ட ஒரு அமைப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணமா நமக்கு 1982ல ஜூலை 12ல இந்த நபார்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இது ஃபுல் ஃபார்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க ஒரு தடவை. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் 1982ல பார்லிமெண்ட் ஆக்ட் படி கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அதை தான் ஷார்ட்டா நம்ம நபார்டு அப்படின்னு சொல்றோம். அண்ட் நபார்டுக்கு கீழே ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 இதா வந்து நபார்டுக்கு கீழே செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேளாண் மறுக்கடன் மேம்பாட்டு கழகத்தோட பணி எல்லாமே வந்து ரீஜனல் ரூரல் பேங்க் மூலமா அந்த மறுக்கடன் பணிகள் எல்லாத்தையும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஓகேவா, நபார்டு தான் இது எல்லாத்துக்குமே பொறுப்பு. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் யாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னா நபார்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அண்ட் அதன் பிறகு அனைத்து வேளாண்மை கடன்களுக்கான தலைமை அமைப்பாக நமக்கு நபார்டு வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ நபார்டோட தலைவர் நபார்டோட ஆளுநர் வந்து யாரா இருப்பாங்கன்னு பார்த்திருப்போம். ஆர்பிஐயோட துணை இயக்குனர். எஸ், ஆர்பிஐயோட துணை ஆளுநர். ஸோ ஆர்பிஐல எத்தனை துணை ஆளுநர்கள் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. அந்த 4ல ஒருத்தர் தான் வந்து நபார்டோட தலைவரா இருப்பாரு. ஸோ இவங்களோட நபார்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி அதோட துணை அமைப்புகள் வேளாண்மை ஊரக முன்னேற்றத்துக்காக எந்தெந்த பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்களோ அந்த ஒர்க் எல்லாத்தையுமே நபார்டு வந்து பாத்துக்கிறாங்க. அப்போ இந்த நபார்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில அனைத்து வகையான உற்பத்திக்காகவும் முதலீட்டுக்காக வேளாண்மை சிறு தொழில் குடிசை தொழில் கிராம தொழில் ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கக்கூடியது இவங்க. அண்ட் இந்த மாநில கூட்டுறவு வங்கிகள் வட்டார ஊரக வங்கிகள் நிலவள வங்கிகள் மற்றும் இந்திய ரிசர்வ் பேங்க் ஸோ இதனால கொடுக்கப்பட்ட எல்லா இதுக்குமே வந்து இவங்க கடன் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அண்ட் என்ன அப்படின்னா மீடியம் அண்ட் லாங் டேர்ம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதுதான் மெயினான ஒரு விஷயம். ஸோ கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களின் பங்கு முதலீட்டை வழங்கும் பொருட்டு மாநில அரசுகளுக்கு 20 ஆண்டு நீண்ட கால கடன்களை நபார்டு வங்கி வழங்குது. ஸோ அப்ப இதெல்லாம் கேட்கலாம் நமக்கு எவ்வளவு வருஷம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இவங்க கடன் கொடுக்குறாங்க லாங் டேர்மா அப்படின்னா 20 இயர்ஸ் லாங் டேர்ம் கடன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா மைய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது வேளாண்மை ஊரக வளர்ச்சி ஆகியவற்றிற்கான பங்கு மூலதனம் அல்லது கடன் பத்திரங்களை பெற்றிருக்கும் நிறுவனங்களுக்கு நீண்ட கால கடன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பத்திரங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த அசெட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மைய அரசு மாநில அரசு திட்டக்குழு ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஸோ இப்போ வந்து நித்தி ஆயோக்னு சொல்றோம். அப்போ பிளானிங் கமிஷன் வந்து எந்த வருஷம் அமைச்சிருப்பாங்க? 1950 மார்ச் 15ல அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை மாத்தி தான் நமக்கு நித்தி ஆயோக் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுவுமே எந்த வருஷம் 2015ல கொண்டு வந்திருப்பாங்க.
சோ அப்ப இது எல்லாமே நமக்கு சிறு தொழில், குடிசை தொழில், கிராம தொழில், கைவினை தொழில் இஸ் ஜான் 1ல. இதர மிகச் சிறு தொழில்களுக்கு உதவும் நிறுவனங்களை ஒருங்கிணைந்து செயலாற்றும் நடவடிக்கையை இந்த நபார்டு வங்கி வந்து பாத்துக்கிறாங்க. சோ எல்லாரையும் இன்டகிரேட் பண்ணி கொண்டு வர்றது யாருதான் அப்படின்னா நபார்டு பேங்குக்கு கீழே தான் வராங்க. அப்ப இந்த நபார்டு வந்து வட்டார ஊரக வங்கிகள், துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை தவிர்த்த அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்யறதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்க கிட்ட ஆய்வு செய்யும் பணிகளையும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மைக்கும் ஊரக வளர்ச்சிக்குமான ஆய்வுகளை மேம்படுத்தும் விதமாக ஆய்வு நிதி, வளர்ச்சி நிதி, ஸோ இதுவுமே பராமரிச்சுட்டு வராங்களாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ், தொழில் நிதியும் இந்திய ரிசர்வ் வங்கியும். ஸோ இப்போ தொழில் நிதிய வணிக வங்கிகள், ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியலுக்கெல்லாம் நமக்கு வந்து லோன் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த கடனுக்கான கால அளவு அப்படிங்கிறது கம்மியா தான் இருந்துட்டு இருக்கும். அப்ப வங்கிகள் வந்து பெரும்பாலும் பொதுமக்களிடம் குறுகிய கால வைப்புகளை பெறுவதால், ஸோ அப்போ இவங்க வந்து நமக்கு மேக்சிமம் என்னதான் கொடுக்குறாங்க, கம்மியான ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க. அதனால இந்த குறுகிய கால கடன்களை மட்டுமே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முன்னதாக தொழில்துறையின் மொத்த கடனில் வணிக வங்கியின் கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸை பொறுத்த வரைக்குமே கமர்ஷியல் பேங்க் வந்து கம்மியான லோன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த தொழில்துறைக்கான நீண்ட கால கடனை பெறுவதற்கான ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. இப்ப எப்படி விவசாயத்துக்கு ஒரு லாங் டேர்ம் லோன் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு நபார்டு, ஏஆர்டிசி எல்லாம் கொண்டு வந்தாங்களோ, அந்த மாதிரி இந்த தொழில் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இவங்களுக்கும் லாங் டேர்ம் லோன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை வருது. அப்ப அதுக்காக நமக்கு புதுசான அமைப்புகள் எல்லாம் தொடங்கப்படுது. ஓகேவா? ஸோ அந்த இதுக்கான அமைப்புகள் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஎஃப்சிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இத ஐஎஃப்சிஐ, இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய தொழில் நிதி கழகம். ஸோ அடுத்தது இது பாத்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ஐடிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்திய தொழில் மேம்பாட்டு கழகம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அப்ப ஐஎஃப்சிஐனா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐனா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே நமக்கு இந்திய அளவுல நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடியது. அப்ப இது இல்லாம ஸ்டேட் லெவல்ல நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாநில நிதி கழகங்கள், ஸோ ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், எஸ்ஐடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இருக்கு, ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸும் இருக்கும், டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், இது ரெண்டுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்கிலீஷ்ல ஷார்ட் ஃபார்மும் தெரியணும், அந்த அப்ரிவேஷன் அப்படிங்கிறதும் தெரியணும். ஸோ அடுத்தது ஆல் இந்தியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா தொழில் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவன சங்கிலி தொடரில் முதன்மையாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த இந்திய தொழில் நிதி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்போ இது வந்து நாடாளுமன்ற சட்டப்படி பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க 1948 ஜூலை 1. ஸோ இதுவுமே ஜூலை 1ல தான் கொண்டு வந்திருக்காங்க, 1948. ஸோ 1948ல என்ன பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க, என்ன கொள்கை? கொள்கை ஃபர்ஸ்ட் அந்த தொழில் இது கொள்கை, இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த கழகம் பின்வரும் வழிகளில் தொழில் நிதியை வழங்குது. அப்போ இந்திய ரூபாயிலும் வெளிநாட்டு பணத்திலும் நீண்ட கால கடன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. வெளியிடப்பட்ட சம உரிமை பங்கு, முன்னுரிமை பங்கு, கடன் பத்திரம் ஆகியவற்றுக்கு ஒப்புறுதி அளிக்கும். அப்புறம் சம உரிமை பங்கு, முன்னுரிமை பங்கு, கடன் பத்திரங்கள், ஸோ இதையுமே வந்து வாங்கிக்கிறாங்க. இறக்குமதி செய்யப்படும் இயந்திரங்கள், இம்போர்ட் பண்ணக்கூடிய மெஷின்ஸ், அதுக்கப்புறம் இந்தியால இருந்து வாங்கப்படும் தொழில்துறை இயந்திரங்களுக்கு இது எல்லாத்துக்குமான பணத்துக்கு கேரண்டி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து அந்நாட்டின் பணத்தில் வாங்கப்படும் கடன்களுக்கான உத்தரவாதம். ஸோ இப்ப டாலர்ல வாங்குறாங்க அப்படின்னா அந்த லோனுக்கான கேரண்டி அப்படிங்கிறதையும் இவங்க வந்து கொடுக்குறாங்க, இந்த ஐஎஃப்சிஐ அப்படிங்கிறவங்க.
அப்போ பொதுத்துறை, தனியார் துறை, இணை நிறுவனம், கூட்டுறவு நிறுவனம் தொழில்துறையில் ஈடுபடவோ அல்லது விரிவுபடுத்தவோ இந்திய தொழில் நிதி கழகம் இவங்கதான் நிதியுதவி வந்து கொடுக்குறாங்க. அப்ப இந்த நிதியுதவி எல்லாமே புதிய தொழில் திட்டம் தொடங்குறதுக்கு, இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு, இல்ல இன்னும் வந்து அந்த அந்த பரவலாக்கம் பண்றதுக்கு, இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெஷின்ஸை வந்து புதுமைப்படுத்துறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இவங்க இந்த ஃபண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மைய அரசால் தொழில்துறையில் பின்தங்கிய மாவட்டங்கள் என அறிவிக்கப்பட்டவற்றில் மாவட்டங்களில் தொழில் தொடங்க நிதியை குறைந்த வட்டி விகிதங்கள்ல இவங்க கொடுக்குறாங்க. அப்ப வந்து இந்த ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வட்டி அப்படிங்கிறது கம்மி பண்ணி கடன் கொடுக்குறாங்க. ஸோ அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2018 ஓகேவா? சோ 2018 கொண்டு வராங்க. சோ இதுல எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு டோட்டலா இந்தியா லெவல்ல? 112. எஸ், 112 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இதெல்லாம் இருக்குது. விருதுநகரும் ராமநாதபுரமும் இருக்கும் இல்லையா? சோ அப்ப அண்டர் டெவலப் டிஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியத டெவலப் ஆன டிஸ்ட்ரிக்டா மாத்தக்கூடியதுதான் இதோட டார்கெட் அப்படிங்கிறது. சோ டான்சிம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1970. டான்சிம் 2018 ஓகே. அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்காக தொடங்குறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? சோ அது 2018. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இந்திய தொழில் நிதி கழகம் தனக்கான நிதியை பின்வரும் வழிகள்ல பெறுது. எப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடன் பத்திரங்களை சந்தையில வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஷ்யூ ஆஃப் பாண்ட்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்ல அந்த பாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றாங்க. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி மைய அரசிடம் கடனா பெறுது. ஸோ என்ன பண்றாங்க, இந்த பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட லோன் வாங்குறாங்க. பாதுகாப்பான வெளிநாட்டு கடனை வெளிநாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு மூலதன அங்காடியில இருந்து வாங்குறாங்க. இப்ப ஃபாரின் கிரெடிட் எல்லாம் பார்த்தோம், ஃபாரின்ல இருந்து வாங்கக்கூடிய கடன்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பாதுகாப்பா செக்யூர்டா இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருந்து அவங்க வந்து கடன் அப்படிங்கிறத வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. அடுத்தது ஐசிஐசிஐ, ஸோ இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த ஐசிஐசிஐ பேங்க் சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான். அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா தொழில் நிறுவனங்களுக்கு உதவுதல், ஸோ அசிஸ்டன்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது. அயல் நாட்டு செலாவணி கடன்கள் வழங்குதல், ஸோ ஃபாரின் கரன்சில வந்து லோன் கொடுப்பாங்க. வர்த்தக வங்கி பணிகள், மெர்ச்சன்ட் பேங்கிங், லெட்டர் ஆஃப் கிரெடிட், கடன் பெறதுக்கு இவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் லெட்டர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திட்டங்களை நிறைவேற்ற ஏற்பாடு செய்தல், ஸோ ப்ராஜெக்ட் ப்ரொமோஷன். அதுக்கப்புறம் வந்து ஹவுசிங் லோன்ஸ் கொடுக்குறாங்க, வீட்டு வசதி கடன் கொடுக்குதல். அதுக்கப்புறம் குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், லீசிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்திய அரசு, உலக வங்கி, அமெரிக்க அரசு ஆகியவற்றால் நியமிக்கப்பட்ட மூவர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில தான் நமக்கு வந்து இந்திய தொழில் கழகம் மற்றும் தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் ஓகேவா. ஸோ இதை வந்து 1955 ஜனவரி 5 வந்து ஒரு நிறுவனமா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஆன் த அட்வைஸ் கிவன் பை த 3-man மிஷன் ஸ்பான்சர்ட் பை த வேர்ல்டு பேங்க் அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் USA, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா. சோ அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உலக வங்கியில இருந்து பெறப்படும் இந்திய தொழிற்கடன்களை முறைப்படுத்தி அளிப்பதும் மூலதன அங்காடியை கட்டமைப்பதும் தான் இதோட நோக்கமா இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா இதோட மூலதனம் அப்படி அந்த கேபிட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, சோ அது வந்து தனியார் நிறுவனம், அமைப்பு, பொதுமக்கள்கிட்ட தான் இருந்திருக்கும். ஸோ பப்ளிக் கிட்ட இல்லைன்னா ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், ஸோ அந்த மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதை நேஷனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட அந்த கேபிட்டல் அமௌண்ட் எல்லாமே பார்த்தோம்னா பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ அவங்க கிட்ட, ஸோ இவங்க கிட்டையும் அவங்களோட சப் யூனிட்ஸ் கிட்டையும் துணை அமைப்புகள்கிட்டையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதோட துவக்கத்தில் வழங்கப்பட்ட கடன்கள்ல 50% அப்படிங்கிறது வெளிநாட்டு பணமா தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த கழகம் வெளிநாடுகள்ல இருந்துதான் நிதி வசதியை பெறுது. ஸோ அதனாலதான் இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான ப்ராசஸா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. 1973 இருந்து இது தனக்கான நிதியை பன்னாட்டு மூலதன அங்காடியில இருந்தே பெறுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ 1973 இருந்து இவங்களுக்கான அந்த கேபிட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நமக்கு ஃபாரின் கரன்சி லோன் மூலமா தான் வாங்கிட்டு இருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா IDBI அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா வங்கிகள் உள்ளிட்ட தொழிற்கடன் வழங்கும் பல்வேறு நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு தலைமை நிறுவனம் உருவாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்துச்சு. ஸோ இதுக்கான ஒரு தலைமை இது அப்பதான் இது வந்து ஸ்டார்ட் பண்றாங்க IDBI அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ February 5, 1976 வரைக்கும், February 15, 1976 வரைக்கும் இந்திய ரிசர்வ் பேங்கோட ஒரு துணை அமைப்பா மட்டும்தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை செப்பரேட் பண்ணி February 16, 1976 இருந்து ஒரு தன்னாட்சி பெற்ற கழகமா, ஒரு அட்டானமஸ் பாடியா வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க் என்ன IDBI-யோடதுன்னு பார்த்தோம்னா 2 பிரிவா இதை பிரிக்கிறாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா மற்ற தொழில் நிதி நிறுவனங்களுக்கு நிதி அளிக்கிறது. ஸோ வேற பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க, ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாகவோ மற்ற நிதியளிக்கும் நிறுவனங்களுடன் இணைந்தோ நேரடியா கடன் கொடுக்கப்படுது. ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்க்கு வந்து டைரக்டா கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து கடன் கொடுக்குறாங்க. இது 2 தான் இவங்களோட முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப இந்த வங்கியோட சிறப்பு செயல்பாடாக டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிதியை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா, வளர்ச்சி உதவி நிதி அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி இருக்காங்க. அண்ட் இந்த நிதி அதிக முதலீடு, குறைந்த எதிர்பார்க்கப்படும் வருவாயையும் கொண்ட தொழில் நிறுவனங்களுக்கு உதவிடும் நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு March 1982 எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் நம்ம நபார்டு தொடங்கினா அதே வருஷம் தான் இந்த எக்ஸிம் பேங்க் அப்படிங்கிறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். ஸோ இது வந்து தொடங்கினாங்க. அண்ட் இது தொடங்கப்படுற வரைக்கும் ஏற்றுமதிக்கான நிதி உதவியையும் யார் தான் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்கன்னா IDBI தான் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க 1982 வரைக்கும். ஸோ 1982க்கு அப்புறமா இந்த எக்ஸிம் பேங்க் வந்து இதை பாத்துக்கிறாங்க. அடுத்தது ஸ்டேட் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இவங்க வந்து 1951 இந்திய அரசால் இயற்றப்பட்ட மாநில தொழில் நிதி கழக சட்டத்தின்படி பல்வேறு மாநிலங்களில் மாநில தொழில் நிதி கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்தந்த ஸ்டேட்ல சிறு நடுத்தர தொழில் மேம்பாட்டை ஏற்படுத்துறது இதோட நோக்கம். ஸோ நமக்கு MSME ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2006. MSME டே எப்போ? June 27. ஓகே. ஸோ இப்போ MSME-ல வந்து ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்கல்ல MSME ரிலேட்டடா, என்ன கமிட்டி? எஸ், சுந்தரதேவன் அவர்கள் தலைமையிலான கமிட்டி. ஓகேவா, ஸோ MSME-க்காக போடப்பட்ட கமிட்டி சுந்தரதேவன் கமிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சில தொழில் நிதி கழகங்கள் தங்களோட மாநில எல்லைகளை தாண்டியும் தொழில் நிதி உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளவங்க தான், பட் அவங்களோட சில விஷயங்கள்ல வந்து அந்த ஸ்டேட்டை தாண்டியும் ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ 1 கோடி ரூபாய்க்குள் பங்கு மூலதனம் இருப்பு கொண்ட நிறுவனங்களுக்கு மாநில தொழில் நிதி கழகங்கள் கடன்கள் ஒப்புறுதிகளை கொடுக்குது. ஸோ 1 crore உள்ள அந்த கேபிட்டல் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்களே வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ அப்ப அளவாக ஒரு தொழில் நிறுவனத்துக்கு 60 லட்சம் அப்படிங்கிறது ஃபண்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஒரு தொழில் நிறுவனத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா ஃபண்டு 60 lakhs அப்படிங்கிறது இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அப்ப மாநில தொழில் நிதி கழகங்கள் மறுநிதியாக ஒரு ரீஃபினான்ஸ் மாதிரி இவங்க வந்து எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னா இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கிகிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, ஸோ IDBI தான். ஸோ இவங்க கிட்ட இருந்து தான் இவங்க கடன் அப்படிங்கிறத வாங்கிக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமான ஒரு மைய அமைப்பா தான் அந்த IDBI அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும், அதனால. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சிட்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் மாநில அரசுகளினால் அமைக்கப்படுவது. ஸோ இது வந்து யார் தான் அமைக்கிறாங்க, அந்தந்த ஸ்டேட்டே வந்து அமைச்சுக்குது. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த மாநில அரசுகளுக்கு அது உரிமையானது, அவங்க தான் தொடங்குறனால அவங்களுக்கு தான் அதுக்கான உரிமைகளும் இருக்கு. அண்ட் இதோட நோக்கம் என்னன்னா மாநிலத்துல தொழில் மயமாதலை தூண்டணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் நல்லா இண்டஸ்ட்ரியலைஸா மாத்தணும் அப்படிங்கிறது தான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, ஒப்புறுதி அளிக்குதல், நேரடியாக பங்குகள் கடன் பத்திரங்களை வாங்குதல், ஸோ நிதி வசதி எல்லாம் கொடுக்குறாங்க. கூடுதலா ஃபண்ட் ப்ரொவைட் பண்றது, லோன் ப்ரொவைட் பண்றது எல்லாமே வந்து இவங்களோட ஒர்க் தான்.
இது இல்லாம வேற என்ன பண்றாங்க அப்படின்னா தொழில்நுட்ப விசாரணை திட்டத்தை கண்டது. ஸோ அந்த ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஸோ எந்த மாதிரி பிளான் வச்சிருக்கீங்க, அப்ப இந்த பிளான் மூலமா எந்த மாதிரி பிசினஸ் டெவலப் பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பேஸ் பண்ணி அதை அதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இவங்க பார்த்துப்பாங்க. அப்ப தனியார் பங்கேற்பை அனுமதிக்கும் கூட்டு திட்டங்களையும் இவங்க ஊக்குவிக்கிறாங்க. ஸோ இந்த வகையான கூட்டு திட்டங்களோட முதலீடு கழகத்தின் சார்பில் 26 விழுக்காடு. ஓகேவா? ஸோ அந்த முதலீடு கழகத்தின் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்க சார்பில் 26%, பிரைவேட் சார்பில் 25%, பப்ளிக் சார்பில் 49% அப்படிங்கிறது ஒரு ஷேரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஜாயிண்ட் பிளான் அப்படிங்கிறது போடுறாங்க. அந்த ஜாயிண்ட் பிளான்ல யார் யாருக்கு எவ்வளவு ஷேரிங் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசுகளோட மானியங்களை நிர்வகிப்பதும் இவங்களோட பணிதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, ஸோ அதை மேனேஜ் பண்றதும் இவங்களோட ஒர்க் தான் அப்படின்ட்டு. அப்ப இவை இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிலிருந்து மறுநிதியினை பெறுகிறது. பங்கு கடன் பத்திரங்கள் மூலம் கடன் பெறுவது, வைப்புகளை ஏற்பது முதலான பணிகளையும் இவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பணவியல் கொள்கை. ஸோ மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது சிலபஸ்லயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பண அளிப்பையும் வட்டி விகிதத்தையும், ஸோ மணி சப்ளை அப்படிங்கிறது, ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே நிறைய பார்த்துருக்கோம் இந்த மணி சப்ளை அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்து தான் நமக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு எக்கனாமி அப்படிங்கிறதே ரன் ஆகும். அப்ப இந்த பண அளிப்பையும் வட்டி விகிதத்தையும் மேலாண்மை செய்யும் நோக்கோடு உருவாக்கப்படும் ஒரு பேரின பொருளியல் கொள்கை. ஸோ ஒரு மேக்ரோ எக்கனாமி அப்படிங்கிறது தான் எதுன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த பணவியல் கொள்கை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மணி சப்ளை அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது தான் இந்த பேரின மேக்ரோ எக்கனாமியோட ஒரு விஷயம். ஸோ அந்த மேக்ரோ எக்கனாமியை தான் நம்ம மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்றோம். அப்ப பேரின பொருளியல் கொள்கைகளான பணவீக்கம். ஸோ அப்ப மேக்ரோ எக்கனாமில எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? இன்ஃபிளேஷன், ஸோ கன்சம்ஷன், டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த லிக்விடிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் இந்த மேக்ரோ எக்கனாமில இருக்கக்கூடியது. அப்ப செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா நமக்கு 1976ல நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படிங்கிறவர் வாங்கியிருப்பாரு. ஸோ இந்த இமேஜ்ல இருக்கிறாரு இல்லையா, ஸோ அவர் தான், இவருக்கு தான் 1976ல பாத்தீங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ 2025ல எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுத்தாங்க? யாருக்கு? ஜோயல் மோக்கிர், பிலிப் அகியோன், பீட்டர் ஹவுவிட். ஓகேவா? ஜோயல் பிலிப் பீட்டர். ஸோ இவங்க 3 பேருக்கும் தான் 2025க்கான நோபல் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1976ல மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்திருப்பாங்க நோபல் பிரைஸ். ஸோ அவரு தான் எதை சொல்லியிருக்காரு அப்படின்னா மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப சோ இத பத்தி எல்லாம் நமக்கு இந்த மானிட்டரி பாலிசி ரிலேட்டடா ஒரு புக்கே இவர் எழுதியிருப்பாரு. என்ன புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பணவியல் வரலாறு. ஓகேவா? சோ மானிட்டரி ஹிஸ்டரி ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது 1867 to 1960. ஸோ இந்த பீரியட்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு புக்ல இவர் ரொம்பவே தைரியமா சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இதுல அந்த 1929 பீரியட்ல 29ல இருந்தே அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார மந்தம் அப்படிங்கிறது இருந்திருக்கும், எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைம்ல எதனால அந்த பொருளாதார பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத இந்த புக்ல அவர் தெளிவா எழுதியிருப்பாரு. ஸோ அதுக்கு ரீசன் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க்ல ஏற்பட்ட ஒரு குளறுபடி தான் அதுக்கான காரணம் அப்படிங்கிறத ரொம்ப தைரியமா அவர் எழுதியிருப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப விரிவாக்க பணக்கொள்கை, சுருக்க பணக்கொள்கை அப்படிங்கிறது. ஸோ மானிட்டரி பாலிசி எக்ஸ்பான்ஷனரி அண்ட் கான்ட்ராக்ஷனரி அப்படின்ட்டு. அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த விரிவாக்க பணக்கொள்கை எக்ஸ்பான்ஷனரி அப்படிங்கிறத சீப் மணி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, மலிவு பணக்கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதில் பணவியல் அதிகார அமைப்பான மைய வங்கி அதன் கருவிகளை பயன்படுத்தி பொருளாதாரத்தை நிலைப்படுத்துது. அப்ப இதுல சென்ட்ரல் பேங்க், அதாவது நம்ம ஆர்பிஐ எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு இருக்க பவரை எல்லாம் யூஸ் பண்ணி பொருளாதாரத்தை எப்பவுமே ஸ்டேபிளா வச்சுக்க ட்ரை பண்றாங்க.
அப்ப நடப்பு குறுகிய கால வட்டி விகிதத்தை விட குறைவான வட்டி விகிதத்தையும் வழக்கத்தை விட வேகமான பண அளிப்பையும் ஏற்படுத்துவது இந்த விரிவாக்க பணக்கொள்கை. அப்போ இந்த எக்ஸ்பான்ஷரி மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து வட்டி விகிதம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஓகே, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்றாங்க. அதே மாதிரி மணி சப்ளை அப்படிங்கிறது எப்பயும் இருக்கிறத விட அதிகமான மணி சப்ளை அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா லோன் அப்படிங்கறதெல்லாம் அதிகமா வாங்குவோம். ஸோ மணி சப்ளை வந்து அதிகமா நடக்கும், எல்லார் கையிலயும் பணம் அதிகமா புழங்கிட்டு இருக்கும். ஸோ அப்ப இததான் வந்து என்னன்னு சொல்றாங்க, எக்ஸ்பான்ஷரி, அதாவது சீப் மணி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இது பாரம்பரியமாக பொருளாதார நடவடிக்கைகளின் இந்த சீப் மணி பாலிசி, அதுக்கப்புறம் வந்து இந்த டியர் மணி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் இருக்கும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப சீப் மணி பாலிசியில என்ன ஆகுது அப்படின்னா மணி சப்ளை வந்து அதிகமா இருக்குது. ஸோ என்ன பண்றாங்க, வட்டி விகிதத்தை கம்மி பண்ணி மணி சப்ளையை வந்து அதிகப்படுத்துறாங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்றோம், சீப் மணி பாலிசி அப்படின்னு சொல்றோம். இதுல நமக்கு பொருளாதார நடவடிக்கைகளின் பின்னிறக்க காலத்தில் ஏற்படும் வேலை வாய்ப்பின்மைக்கு எதிராக எடுக்கப்படும். ஸோ இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குன்னா அதுக்கு எதிரா ஒரு அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல கொண்டு வரப்படக்கூடியதுதான் இது எல்லாமே. அண்ட் வட்டி விகித குறைப்பு நடவடிக்கை கடனுக்காகும் செலவை குறைத்து தொழில் உற்பத்தியையும் வணிகத்தையும் விரிவாக்குது. அப்ப இதனால் தொகு தேவை, அதாவது அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான தேவை, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து அதிகரிச்சு மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் கணக்கிடப்படும் குறுகிய கால வளர்ச்சி அப்படிங்கறத தூண்டுது. ஸோ அப்ப இவங்க மணி சப்ளைவை இன்க்ரீஸ் பண்றது மூலமா ஒரு ஷார்ட் டேர்முக்கு அந்த டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அங்க இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதான் கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டியர் மணி பாலிசி. ஸோ அதோட பேரு சீப் மணி பாலிசி, இதோட பேரு டியர் மணி பாலிசி, அருமை பணக்கொள்கை அப்படிங்கிறது. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா குறுகிய கால வட்டி விகிதம் அப்படிங்கிறது நடப்பு வட்டி விகிதத்தை விட அதிகப்படுத்துறாங்க. ஓகேவா? அந்த ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மணி சப்ளை வந்து கம்மியாகும். ஸோ நம்ம எல்லாம் லோன் வாங்குறத கம்மி பண்ணுவோம். ஸோ கையில வந்து பணம் எல்லாம் பெருசா புழங்காது. அப்ப இததான் என்னன்னு சொல்றாங்க, டியர் மணி பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எதுக்காக அப்படின்னா பொருளாதாரத்தோட குறுகிய கால வளர்ச்சியை குறைத்து பணவீக்கத்தை குறைப்பது. அப்போ நமக்கு இந்த எக்ஸ்பான்ஷரி மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும், அந்த சீப் மணி பாலிசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா மணி சப்ளை அதிகமாகுது. ஸோ மணி சப்ளை ஓரளவுக்கு மேல அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு போய் விட்டுரும். அப்போ அதுக்கு எகெயின்ஸ்டா தான் இந்த சீப் மணி பாலிசி. அப்ப இதுல வட்டியை இன்க்ரீஸ் பண்றாங்க, மணி சப்ளை கம்மி ஆகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப இன்ஃபிளேஷனை கம்மி பண்றதுக்காக அந்த இடத்துல வந்து நம்ம சீப் மணி பாலிசி அப்படிங்கிறத இன்ட்ரோ பண்ணலாம். அப்ப இந்த சுருக்க பணக்கொள்கை கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது நமக்கு வேலை வாய்ப்பின்மையை அதிகரிக்குது. சோ அதுல என்ன ஆகும் அப்படின்னா மணி சப்ளை அதிகமாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாகும். ஏன்னா நம்ம வந்து லோன் வாங்கி கூட ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப பிசினஸ்ல வேலை செய்யறதுக்கு வேலையாட்கள் தேவைப்படுவாங்க. அப்ப இது எல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு சர்க்கிளா நடந்துட்டு இருக்கும். அப்ப இங்க வந்து என்ன பண்றாங்க, அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. அப்ப மணி சப்ளை கம்மியாகுது, லோன் வாங்குறது கம்மியாகுது, பிசினஸ் எல்லாம் யாரும் தொடங்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இருக்கிற வேலையுமே வந்து போகக்கூடிய ஒரு அபாயம், புதுசா வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படாது. அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. நுகர்வோரும் உற்பத்தியாளர்களும் கடன் வாங்குவதையும் செலவு செய்வதையும் குறைப்பதன் மூலம் பொருளாதாரத்தை பின்னோக்கி திருப்புவது. ஸோ ஒரு எக்கனாமி அப்படிங்கறத அப்படியே ஒரு சேஞ்ச் பண்றாங்க. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா சீப் மணி பாலிசிக்கு ஆப்போசிட்டா இந்த டியர் மணி பாலிசி அப்படிங்கிறது நமக்கு வருது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கான்செப்டும் புரிஞ்சுச்சா? ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பண கொள்கையின் இரண்டு நிலைகள் அப்படிங்கிறது. ஸோ 2 phases ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான், இன்ஃபிளேஷன் டிஃபிளேஷன். ஸோ இன்ஃபிளேஷன் ரெசெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரெசெஷன் மந்த நிலை. ஸோ அப்போ இன்ஃபிளேஷன் அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கடன் எளிதா வாங்குவோம், நுகர்வர் வந்து அதிகமா கன்சியூமர் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணுவாங்க. அப்ப இது என்ன ஆகும், இந்த சீப் மணி பாலிசி அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அப்ப அதிக மக்கள் வேலை பெறுவாங்க, மக்கள் அதிகம் செலவு செய்யறாங்க.
சோ இதுவே டியர் மணி பாலிசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெசெஷன் இல்லையா, சோ கடன் பெறுவது கடினமா இருக்கு, நுகர்வோர் வந்து கம்மியா தான் வாங்குவாங்க, வணிக விரிவாக்கம் அப்படிங்கறதெல்லாம் அந்த டைம்ல இருக்காது, தள்ளி போயிட்டே இருக்கும், வேலையின்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும், உற்பத்தி வந்து குறையும். சோ இது வந்து நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததை கம்பேர் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. சோ வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரத்தில் பணவியல் கொள்கை நிலைப்படுத்துதல் மற்றும் பொருளாதார அமைப்பினில் சமநிலையை பேணுதல். சோ இந்த பணிகளை எல்லாம் செய்யணும் இல்லையா. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப டெவலப்ட் எக்கனாமியா இருக்குது அப்படின்னா அந்த அந்த இப்போ பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, அப்ப வளர்ந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். சோ எல்லா டைம்லயும் ஸ்டேபிளா இருக்கணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அப்ப அதை வந்து பாத்துக்கணும். ஆனா வளர்ச்சி குறைந்த நாடுகள்ல, சோ இப்ப வந்து அண்டர் டெவலப் கண்ட்ரி இல்ல டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எக்கனாமி அப்படிங்கிறது ஒரே மாதிரியா இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அந்த பொருளாதார சிச்சுவேஷன் அப்படிங்கறத எக்ஸ்டெண்ட் பண்ணணும், விரிவாக்கணும். அப்போ இந்த பணவியல் கொள்கை அப்படிங்கிறது பொருளாதாரத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருக்கு. இப்போ மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதோட முக்கியமான குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ராலிட்டி ஆஃப் மணி, பணத்தின் நடுநிலைத்தன்மை, பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை, சோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலையை நிலைப்படுத்துதல், அதுக்கப்புறம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பு, எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சி, செலுத்து சமநிலையில் சமநிலையை பேணுதல், ஈக்குலிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். சோ இது எல்லாம் தான் இதோட அப்ஜெக்டிவா இருக்கு. அப்ப பணத்தின் நடுநிலைத்தன்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து ஒரு பணவியல் அதிகார அமைப்பு பொருளாதாரத்தில் பணம் நடுநிலைத்தன்மை நோக்கம் கொண்டதா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ நமக்கு மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து நியூட்ரலா இருக்கணும். அப்ப பணத்தில் ஏற்படும் மாற்றமே அனைத்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம். அப்ப இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, மணி சப்ளை அப்படிங்கிறது அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், கம்மியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இதை பேஸ் பண்ணி தான் ஒரு எக்கனாமி அப்படிங்கிறதே நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். அப்ப இதை வந்து ஸ்டேபிளா கொண்டு போறதுலதான் அந்த எக்கனாமி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கா, அது வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிறதே இருக்கும். அப்ப அததான் இங்க சொல்றாங்க. அப்ப இதுதான் வந்து அதுல ஏற்றத்தாழ்வு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம். அப்ப பண நடுநிலையாளர்களோட கூற்றுப்படி பணவியல் மாற்றங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் நாட்டின் பொருளாதார அமைப்பு விலகலையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தி சொல்றாங்க. அப்போ இந்த பாலிசி இருக்கு. சோ இதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஆகும் போதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது. இவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அது வந்து நியூட்ரலா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுதான். அது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு பரிமாற்ற வீத நிலைத்தன்மை என்பது ஓகே. இப்போ ஓகேவா? ஓகேவா? அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது பணவியல் கொள்கையோட ஒரு பாரம்பரியமான நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு மீண்டும் மீண்டும் பிரேக் முடிச்சிடலாம்னு பார்த்தா விடாம இப்போ முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்கு, 5 பக்கம் இருக்கணும். சோ பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து இது இருக்கும் என்னன்னா, இதுல டிஜிட்டலா மாறிடும். ஓகேவா? பிரேக்கா? ஓகே. இப்போ ஓகேவா? ஓகே. சோ இத மட்டும் ஒரு இந்த ஒரு பக்கம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிளா தான் இருக்கும், அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட பார்க்கலாம். ஓகே. சோ பரிமாற்ற வீத நிலைத்தன்மை அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கம். இப்ப நிறைய கண்ட்ரீஸ்ல பொன் திட்டம் அப்படிங்கிற வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. அப்போ இது என்ன அப்படின்னா,
நம்ம எப்பொழுது ஒரு நாட்டின் அயல் நாட்டு வணிக செலுத்து சமநிலையில் சமனற்ற நிலை தோன்றுகிறதோ அப்பொழுது தங்க நகர்வின் காரணமாக அது தானாகவே சரி செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரே நிமிஷம். ஓகே, சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட கரன்சி அப்படிங்கிறது. ஓகேவா, இப்ப வந்து நம்மளோட ருப்பி அப்படிங்கிறது இருக்கு, இல்ல டாலர் இருக்கு, இல்லைன்னா யூரோ இருக்குது. சோ இப்படி எந்த ஒரு கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரியோட அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அது வந்து இவ்வளோ கோல்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு 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 ரூபா அப்படிங்கிறது இவ்வளோ கோல்டுக்கு ஈக்குவல், இல்லைன்னா ஒரு டாலர் வந்து இவ்வளோ கோல்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுதான் வந்து அந்த அந்த கண்ட்ரியோட வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளவு கோல்டுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். அப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு கரன்சியை வந்து இஷ்யூ பண்றாங்க. அந்த கரன்சிக்கு பின்னாடி கோல்டு அப்படிங்கறத ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்போ ஒரு 100 ரூபாய் அப்படின்னா அதுக்கு வந்து 10 கிராம் கோல்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நமக்கு அந்த கரன்சிக்கு பின்னாடி ஒரு கோல்டு வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு. அப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கரன்சியை கொடுத்து கோல்டா வாங்கிக்கலாம். ஓகேவா, சோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் ஒர்க் ஆகும். இதுதான் பொன் திட்டம் அப்படிங்கிறது. அப்போ இதுலயே வந்து நிறைய டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கோல்டு காயின், கோல்டு புல்லியன், கோல்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ இது வந்து கோல்டு காயின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைரக்டா கோல்டு காயினா வந்து வாங்கிக்க முடியும். ஓகேவா, இதுவே கோல்டு புல்லியன் கோல்டு பார் தங்க அப்படிங்கறத வாங்கிக்க முடியும். கோல்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபாரின் கரன்சி மூலமா வாங்குது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ இதுல ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் பண்றது வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா, ஸோ பணம் இருந்துச்சு அப்படின்னா கோல்டு சப்ளை ஆகும், மணி சப்ளை ஆகும். அப்போ கரன்சி வேல்யூ என்ன ஆகும்னா ஒரு பொசிஷன்ல இருக்கும். கரன்சி கொடுத்து கோல்டு கூட வாங்கிக்கலாம் இல்லையா, ஸோ அந்த இன்டர்நேஷனல் ஈஸியா நடக்கும். கோல்டு கொடுத்து பண்ணிக்க முடியும். இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் கண்ட்ரோல் ஆகுது. கண்ட்ரோல் ஆனா என்ன ஆகும், அப்போ மணி சப்ளை வந்து கம்மியாகுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா தங்கத்துக்கு இருப்பு கம்மியாகுது. இப்ப எல்லாருமே வந்து அவங்க இருக்கிற கோல்டு இருப்பு வந்து அப்ப கம்மியானாலும் ப்ராப்ளம் தான். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஏதாவது ப்ராப்ளம் வர்ற சிச்சுவேஷன்ல இது ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு ப்ராசஸ் அது கோல்டு அப்படிங்கிறது. சோ இப்ப கரன்சி நமக்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் ஒரு ஃபிளெக்சிபிளான விஷயம் இருக்கும். பட் கோல்டு இருக்குமா கிடையாது. ஓகேவா, சோ இந்த சிச்சுவேஷன் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இங்க நிறைய சோ இது வந்து அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு இல்லையா அந்த 1920 அப்புறம் கொஞ்சம் அந்த அந்த டிப்ரெஷன் அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாமே கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட் இதை வந்து ஃபாலோ பண்ணல. ஓகேவா, சோ அப்ப கரன்சி வேல்யூ அப்படிங்கிறது கோல்டு வேல்யூ ஈக்குவலா இருக்குது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கான்செப்ட் ஓகே. சோ அப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, எப்பொழுது தங்கம் எப்பொழுது தங்கம் வெளி செல்லும் அப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல்ட் ஸ்டாண்டர்டு திட்டத்தை வச்சு ஒரு அப்படிங்கிற ஒரு பழமொழி மாதிரி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நமக்கு கிடையாது. பார்த்தோம் அப்படின்னா விலைத்தன்மை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நான் வந்து பொருளியல் இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலிசியோட இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னா பிரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் ஒரு பொதுவான ஏற்படுத்து, மேலும் வணிக அதிகரித்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்க. சமமான சொத்து பங்கீடுகள் எல்லாம் செய்யணும். அந்த பிரைஸ் ஈக்குவல் எல்லாமே இருக்கணும்.
இருந்தா மட்டும் அந்த சிச்சுவேஷன் ஸ்டேபிளா வச்சுக்க முடியும். அங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, விலை நிலைத்தன்மை என்பதை மாறாமல் நிலையாக இருப்பதை தேக்கமடைந்து இருப்பதோ கிடையாது. இருக்கிறதோ ஒரு விதமான நிலையை அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சி ஊக்கத்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு மிதம் இருந்துச்சு அப்படின்னு பெருசு அதுல அது மட்டும் நார்மலா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த பிரைஸ் ஸ்டெபிலிட்டி கொஞ்சமா இன்க்ரீஸ் அந்த மாதிரி கூடாது. கொஞ்சமா அப்படின்னா அந்த விதத்திலயும் பண்ணாங்க. இததான் என்னன்னு பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது உலகம் வந்து வேர்ல்டு இந்த ரெசெஷன் எக்கனாமிக் ரெசெஷன் வந்து என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. அப்போ இந்த ரொம்ப முக்கியமா இருந்தது. அது 1936 ஒரு புக் அப்படிங்கறத கீன்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாரு. என்ன புக் அப்படின்னா ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி, வேலை வாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணாரு. சோ அதுல வந்து இந்த விஷயம் அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவை, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா? சோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத அதுல சொல்லியிருப்பாரு. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி. சோ எக்கனாமிக் growth அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியல் பெர் கேபிட்டா இன்கம் அதிகரித்து செல்லும் நடவடிக்கை. சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி எல்லாம் படிச்சிருக்கோம்ல. சோ அந்த மாதிரிதான். சோ ரியல் பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு போகணும், நாமினலா கிடையாது, அது நிஜமாவே வந்து நமக்கு அதிகரிக்கணும். சோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நிஜமாவே நமக்கு அந்த பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆனாதான் என்ன ஆகும் அப்படின்னா மக்களும் வந்து எல்லாத்தையும் அதிகமா வாங்குவாங்க, அந்த மணி சப்ளை அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா இருக்கும். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் சமநிலையை பேணுதல். சோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அயல்நாட்டு செலுத்து சமநிலை அப்படின்னா இப்ப ஃபாரின் கரன்சி. சோ இதுலயுமே நம்ம வந்து மானிட்டரி பாலிசியை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாகவும் இருக்கு. அப்ப உலக போர்களுக்கு பிறகு வேர்ல்டு வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வணிகத்துல இந்த ட்ரேடிங்ல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும். அப்போ இந்த உலக வணிகம் சமனற்ற நிலையில் அதிகரித்ததால் வரும் அயல்நாட்டு செலவணி சிக்கல். சோ அப்போ இப்ப வந்து வேர்ல்டுல இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரேடிங் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து எக்கனாமிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ப்ராப்ளம் ஆகும். சோ இதன் காரணமா செலுத்து சமநிலையில் வரும் பற்றாக்குறை பொருளாதாரத்தின் மற்ற குறிக்கோளையும் நிறைவேற்றுவதின் திறனையும் குறைக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து எக்கனாமிக்கலி ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா ஒரு நோக்கங்களையுமே வந்து கம்மி பண்ணும் இந்த மாதிரியான டைம்ல. அப்போ குறை வளர்ச்சி நாடுகள் தங்களுடைய இறக்குமதியை குறைப்பதால் அதன் வளர்ச்சி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும், பாதகமான நிலைக்கு தள்ளப்படுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களால இந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடி வர்ற நேரத்துல அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்றதை கம்மி பண்ணிப்பாங்க. அப்ப இம்போர்ட் பண்றதை கம்மி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தடைப்படும். சோ அதனாலதான் பணவியல் கொள்கை செலுத்து சமநிலையில் சமமான நிலையை பேணுவதை தனது குறிக்கோளா கொண்டிருக்கு. அதனாலதான் மானிட்டரி பாலிசியோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மானிட்டரி அத்தாரிட்டி மேக்ஸ் எஃபோர்ட்ஸ் டு மெயின்டைன் ஈக்விலிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறதுக்குள்ள வரக்கூடியது. இதுக்கப்புறம் ரீசன் அட்வான்ஸ்மெண்ட் இன் பேங்கிங் செக்டார். இது ஒரு 2-3 பக்கம் தான் இருக்கும், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பெருசா கண்டென்ட் எல்லாம் இருக்காது, சும்மா ரீட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டீடைலா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே.